வெல்கம் ஆல் ஆஃப் யூ டு கிராஸ்பிங் கிராமர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பேஜ் நம்பர் 68 இருக்கக்கூடிய ப்ராக்டிசஸ் பற்றின வீடியோ தான். அதாவது ஏல ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் ஃப்ரேஸ் அண்ட் பியில் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிஃபரெண்ட் கிளாஸ்னால் என்ன, ஃப்ரேஸ்னால் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எதுவுமே தெரியாமல் எதுவுமே புரியாமல் ஆன்சரை மக்கப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு என்னன்னு லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆல்ரெடி டிபெண்ட் கிளாஸ்னால் என்ன அதை பற்றின ஃபுல் வீடியோ டீட்டெயில்டாக, அதாவது அதனுடைய டைப்ஸு, இண்டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்ட் கிளாஸ்னால் என்னென்னு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரேஸ்னால் என்ன அப்படிங்கிற தனி வீடியோவும் போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நீங்கள் வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுறதுக்கு, ஸோ ஓகேவா, இந்த ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு குயிக் ரிவ்யூ, அதாவது டிபெண்ட் கிளாஸ்னால் என்ன, ஃப்ரேஸ்னால் என்னென்னு ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஏயில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்டென்சஸ் கொடுத்து அதில் ஃப்ரேஸ், அதாவது ஃப்ரேஸ் எது இல்லை டிஃபரெண்ட் கிளாஸ் எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஃப்ரேஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். ஓகேவா? ஃப்ரேஸ்க்கும் கிளாஸ்க்கும் என்ன சேம் திங் அப்படின்னா ரெண்டுமே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் நம்ம ஃப்ரேஸ், கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மோர் தென் ஒன் வேர்டு இருக்கும், அதுதான் ஃப்ரேஸ் அப்படி இல்லைன்னா கிளாஸ். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் காம்பினேஷனில் இருக்கும். அதாவது ப்ரெடிகேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெயினாக அது வர்ப் இருக்கும் ப்ளஸ் அதர் வேர்ட்ஸ் இருக்கும். அதர் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷனாக இருக்கலாம், அட்ஜெக்டிவாக இருக்கலாம், அட்வர்பாக இருக்கலாம், அதுதான் அதர் வேர்ட்ஸ். ப்ரெடிகேட் அப்படிங்கிறது வர்ப் ப்ளஸ் அதர் காம்பினேஷன் தான், அதர் வேர்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா ப்ரெடிகேட் அப்படிங்கிறது. மெயின் திங் அதில் வர்ப் இருக்கும். ஓகேவா? இந்த காம்பினேஷனில் இருக்கிறது தான் கிளாஸ் குரூப், அதாவது மோர் தென் ஒன் வேர்டு இருக்கும். ஓகே, அது எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வர்ப் காம்பினேஷனில் இருக்கும். பட் ஃப்ரேஸ் எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி இருக்காது, அது குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஆனால் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் காம்பினேஷனில் இருக்காது. இது மியர்லி சென்டென்ஸ்க்கு ஒரு டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கும். அதில் ஒரு சப்ஜெக்டோ ஒரு வர்போ ஒரு ப்ரெடிகேட்டோ இருக்கலாம், பட் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் தாட்டை கொடுக்குற மாதிரி இருக்காது. நமக்கு அதை ஒரு தனி சென்டென்ஸாக அதால் நிற்க முடியாது, ஸ்டாண்ட் பண்ண முடியாது தனி சென்டென்ஸாக. பட் கிளாஸால் அது ஒரு தனி சென்டென்ஸாக நிற்க முடியும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரேஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அது சென்டென்ஸ்க்கு டீட்டெயில்ஸை இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குமே தவிர அதால் ஒரு சென்டென்ஸாக அதால் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அதுதான் இதுக்கும் ஃப்ரேஸ்க்கும் கிளாஸ்க்குமான டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஃப்ரேஸில் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்காது, கிளாஸில் சப்ஜெக்டும் ப்ரெடிகேட் அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்கும், அவ்வளோதான். ஃப்ரேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு டைப்ஸ்லாம் நிறையா இருக்குது. இது அந்தளவுக்கு எசென்ஷியல் இல்லை இந்த வீடியோவுக்கு, பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நவுன் ஃப்ரேஸ், வெர்ப் ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், அட்வர்ப் ஃப்ரேஸ், ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ், இது இல்லாமல் அதர் 5 டைப்ஸும் இருக்குது. அதை பற்றின வீடியோ தான் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அதாவது உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய மேலே கொடுத்துருப்பாங்க இல்லையா, நவுன் ஃப்ரேஸ், வெர்ப் ஃப்ரேஸ், ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் பற்றின டீட்டெயில் டெஃபினேஷன் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றின வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸை 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதாவது இண்டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு. இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம கிளாஸ்க்கு பார்த்த டெஃபினேஷன் தான், அதாவது ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் அந்த மாதிரி இருக்கும். டிபெண்டன்ட் கிளாஸ் எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்டாக தான் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு வேர்டு இருக்கும். அந்த வேர்டு என்னவா இருக்கலாம்னா தட், விச், இந்த மாதிரி, ஈஃப், வெதர், இந்த மாதிரி வேர்ட்ஸ். WH வேர்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வேர், வாட், விச், வென், இந்த மாதிரி வேர்ட்ஸு. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் தட், விச், ஹூ, இதெல்லாம் தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அப்புறம் ரிலேட்டிவ் அட்வர்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு வேர்டு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ப்ரெடிகேட் இருக்கும். இதுதான் நம்ம டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இண்டிபெண்ட் கிளாஸ் வந்து அந்த மாதிரி இருக்காது. அதாவது ஃபர்ஸ்ட்டில் ஒரு வேர்டு இருக்காது, தனி ஒரு வேர்டு இருக்காது. சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கும். அதாவது அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸே நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், ஒரு முழுமையான மீனிங்கை நமக்கு கொடுக்கும். பட் டிபெண்ட் கிளாஸ்னால அந்த மீனிங்கை கொடுக்க முடியாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட் கிளாஸை அதை டிபெண்ட் பண்ணி சார்ந்து இருக்கும். அதுக்கு நமக்கு ஒரு மீனிங், நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கணுன்னா அது இண்டிபெண்ட் கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? அதுக்குனுடைய நேம் வந்து டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, ரெண்டுலேயுமே சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் தான் இருக்கும். பட் டிபெண்ட் கிளாஸ் மட்டும் அது இண்டிபெண்ட் கிளாஸையோ இல்லை வேறு ஒரு வேர்டையோ டிபெண்ட் பண்ணி அது இருக்கும். ஏன்னா நமக்கு அப்போ தான் ஒரு கம்ப்ளீட் தாட் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு முழுமையான அர்த்தம் வந்து நமக்கு கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து இதை கன்வே பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியும். இண்டிபெண்ட் கிளாஸ்க்கு அந்த எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் தேவைப்படாது. முன்னாடி டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்காது. அதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐம் டீச்சிங் கிராமர், இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இண்டிபெண்ட் கிளாஸ்னு சொல்லலாம். ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஏஎம் அப்படிங்கிற ஆம், டீச்சிங் அப்படிங்கிறது என்ன வேர்ப், கிராமர் அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஐங்கிறது சப்ஜெக்ட், பேலன்ஸ் இருக்கிறது ப்ரெடிகேட். நான் கிராமர் கற்பித்து கொண்டு இருக்கிறேன். இது வந்து நமக்கு ஒரு கம்ப்ளீட் தாட்டை என்ன பண்ணுது, எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே டிபெண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்ட் கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோவும் நான் டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்கள் புக்கில் தான் இருக்கும் இண்டிபெண்ட் கிளாஸ்லாம் என்ன, டிபெண்ட் கிளாஸ்லாம் என்னென்னு. அதை பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். இந்த டிபெண்ட் கிளாஸ் தான் 3 டைப்ஸாக பிரியும்: அட்ஜெக்டிவ் கிளாஸ், நவுன் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரேஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கொஷின்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டெக்ஸ்டிங் ஆன் ஹிஸ் ஃபோன் தி மேன் ஸ்வர்வ்ட் இன்டு எ டிச். என்னுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு. அதாவது சம் பர்சன் அவருடைய ஃபோனில் டெக்ஸ்ட்டை மெசேஜ் பண்ணிகிட்டே ஒரு பள்ளத்தில் கொண்டு விடுறது. ஒரு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க, கார்லேயோ இல்லை பைக்லேயோ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா டிச் அப்படிங்கிறது ஒரு நேரோ பாத், அதாவது பள்ளம், அதுதான் வந்து டிச். ஸோ அவருடைய ஃபோனில் மெசேஜ் பண்ணிக்கொண்டே பள்ளத்தில் கொண்டு விட்டு விட்டார். இதுதான் என்னுடைய தமிழ் மீனிங் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பார்ட் பாருங்கள், ஃப்ரேஸ். இது வந்து ஃப்ரேஸ். டெக்ஸ்டிங் ஆன் ஹிஸ் ஃபோன் அப்படிங்கிறது ஃப்ரேஸ். பேலன்ஸ் இருக்கிறதுலாம் இண்டிபெண்ட் கிளாஸ். பட் உங்கள் புக்கில் டிபெண்ட் கிளாஸ் தான் ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இது ஃப்ரேஸ் அப்படின்னா அது என்னன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கேன். பட் இது உங்கள் புக்கில் கேட்கலை. உங்கள் புக்கில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து கொடுத்தா போதும். அதாவது ஃப்ரேஸ்னால் எது, டிபெண்ட் கிளாஸ்னால் எது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டெக்ஸ்டிங் ஆன் ஹிஸ் ஃபோன் அப்படிங்கிறது ஃப்ரேஸ். ஏன் ஃப்ரேஸ்னு சொல்கிறோம்? ஃப்ரேஸ்னால் என்ன அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா? அதாவது அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ்னால் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அதாவது மோர் தென் 1 வேர்டு இருக்கும். ஒரு வேர்டுக்கு மேலே இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா ஃப்ரேஸ். ஸோ இங்கே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. இங்கே மொத்தம் டோட்டலாக வந்து 4 வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதில் ஏன் நம்ம ஃப்ரேஸ்னு சொல்லலை, இது ஏன் கிளாஸ்னு சொல்லலை அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் வர்ப், அதாவது ப்ரெடிகேட் காம்பினேஷனில் இல்லை. இது அப்படி தானே இருக்குது. டெக்ஸ்டிங் ஆன் ஹிஸ் ஃபோன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குது. அந்த சென்டென்ஸுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குது. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். அடுத்த பாட்டை பாருங்கள். தி மேன் ஸ்வர்வ்ட் இன்டு எ டிச். இதை மட்டும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பாட்டை பார்க்காம தி மேன் ஸ்வர்வ்ட் இன்டு எ டிச் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா தி மேன் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஸ்வர்வ்ட் அப்படிங்கிறது டர்ன் பண்ணுறது, அதாவது திருப்புறது. ஓகே, வெஹிக்கிளை டர்ன் பண்ணுறது. இன்டு எ டிச் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா பள்ளத்தில் கொண்டு விடுறது இல்லையா? ஸோ இங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது. அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இங்கே இருக்காங்க. மேன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கும், ஸ்வர்வ்டு அப்படிங்கக்கூடிய வர்பு இருக்குது, பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் இருக்குது. அப்போது இது சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் காம்பினேஷனில் இருக்குது. பட் இங்கே சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? இது வந்து டீட்டெயில்ஸை மட்டும்தான் அது கொடுக்குது. அதனால தான் இது வந்து ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது செகண்ட் பார்ட்டாக இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா அது இண்டிபெண்ட் கிளாஸ். ஏன் இண்டிபெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த மேன் ஸ்வர்வ்ட் இன்டு எ டிச் அப்படிங்கிறது தனியாகவே அந்த பாட்டு மட்டுமே நமக்கு ஒரு கம்ப்ளீட் தாட்டை கொடுக்குது. அது முன்னாடி உள்ள பாட்டு இல்லை அப்படின்னாலும் இது வந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது. அதாவது
பள்ளத்தில் கொண்டு ஒரு மனிதர் அவருடைய வெஹிக்கிளை, காரையோ இல்லை வண்டியையோ விட்டு விட்டார் அப்படின்னு ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஃப்ரேஸ். ஃபஸ்ட்டு டெக்ஸ்டிங் ஆன் ஹிஸ் ஃபோனை மட்டும் அண்டர்லைன் பண்ணி ஃப்ரேஸ் அப்படின்னு போடணும். இது செகண்ட் பார்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இட் இஸ் நாட் நெசசரி டு கிராம் ஆல் நைட் இஃப் யூ ஹாவ் ஸ்டடிட் எ லிட்டில் ஈச் டே. இந்த சென்டென்ஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் கிளாஸ், ஓகே, செகண்ட் பார்ட்டும் கிளாஸ் தான், அது டிபெண்ட் கிளாஸ். இதில் ஏன் நம்ம கிளாஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா இதனுடைய தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஈச் டே, அதாவது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்த அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஹோல் நைட், ஓகேவா, முழு நைட் நம்ம படிக்க தேவையில்லை, நீ படிக்க அந்த அவசியம் இருக்காது. அதுதான் இதனுடைய தமிழ் மீனிங், ஓகேவா. டு கிராம் ஆல் நைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹோல் நைட்டும், ஓகேவா, வித்தவுட் ஸ்லீப் இல்லாமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறது, எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் டு கிராம் ஆல் நைட், ஓகேவா. ஸோ இது இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. இஃப் யூ ஹாவ் ஸ்டடீட் எ லிட்டில் ஈச் டே அப்படின்னா டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்த அப்படின்னா இந்த அவசியம் இருக்காது அப்படிங்கிறத இதனுடைய மீனிங், ஓகேவா. இப்போது ஃபஸ்ட்டு பார்ட் பிளாக் கலரில் இருக்குல்ல, அதை பாருங்கள். இட் இஸ் நாட் நெசசரி டு கிராம் ஆல் நைட். இதில் ஒரு சப்ஜெக்ட் அண்ட் வர்ப் இருக்குது. இட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இஸ் அப்படிங்கிறது வர்ப். ஸோ இது ஒரு கிளாஸ், அவசியம் இருக்காது அப்படின்னு நம்ம ஒரு கம்ப்ளீட் தாட்டை நமக்கு கொடுக்குது. அதாவது அடுத்த பார்ட் செகண்ட் பார்ட் இல்லைனாலும் இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸே நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. என்ன கொடுக்குது அப்படின்னா முழு நேரமும் நைட்டு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஓகேவா. இது ஒரு கம்ப்ளீட் தாட்டை கொடுக்குது. இது ஒரு கிளாஸ்னு சொல்லலாம், இல்லை இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு கூட சொல்லலாம். இது கிளாஸ், ஓகேவா. செகண்ட் பார்ட் பாருங்கள். இஃப் யூ ஹாவ் ஸ்டடிட் எ லிட்டில் ஈச் டே, இதுலேயும் என்ன இருக்குது, அதாவது யூங்கிறது சப்ஜெக்ட், ஹாவ் ஸ்டடிட் அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ப்ரெடிகேட், அதாவது வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். பட் யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஈஃப் அப்படிங்கிற சப்பார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு வரப்போ அந்த யூ, அதாவது சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு வேர்டு இருக்கும், அது ரிலேட்டிவ் ப்ரொனவுன், அதாவது ஹூ, விச், தட்டு, இல்லை ஈஃப், வெதர், WH வேர்டால் ஸ்டார்ட் ஆகலான்னு சொல்லிட்டேன். அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஈஃப் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, ஈஃப் ப்ளஸ் என்ன இருக்குது, யூங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, யூ ஹாவ் ஸ்டடிட் எ லிட்டில் ஈச் டே அப்படிங்கிற வெர்ப் ப்ளஸ் அதர் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. அடுத்தது பாருங்கள். We climbed up the hill to enjoy the view. இதனுடைய மீனிங் என்ன, அந்த காட்சியை நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு, ரசிக்கிறதுக்கு மலையின் மேல் ஏறணும் அப்படின்னு தான் இதனுடைய மீனிங், ஓகேவா. இதில் ரெண்டு பார்ட் இருக்குல்லையே, அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பாருங்கள். We climbed up the hill, இதை மட்டும் செகண்ட் பார்ட் இல்லாமல் இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் மலையின் உச்சியில் ஏறணும், கிளைம் பண்ணோம், அதுதான் என்னுடைய மீனிங். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் தாட்டை கொடுக்குது. அப்போ நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. நான் உங்கள் புக்கில் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் கேட்கல, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு ஃப்ரேஸோ ஒரு டிபெண்டன்ட் கிளாஸோ தான் இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை ஃப்ரேஸ் அப்புறம் டிபெண்டன்ட் கிளாஸ்னால் என்ன, அது மட்டும்தான், ஓகேவா. ஓகே, அடுத்தது டு என்ஜாய் த வியூ. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரேஸ்னு சொல்லுவோம். ஏன் ஃப்ரேஸ்னு சொல்கிறோம், இதில் சப்ஜெக்டோ ஒரு வர்ப், ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் வர்ப் அந்த காம்பினேஷனில் இல்லை அந்த சென்டென்ஸ், ஓகேவா. இப்போ கிளாஸ்னு சொல்லக்கூடிய எல்லாமே அதால் தனியாக ஒரு சென்டென்ஸாக நிற்க முடியும், ஓகேவா. ஆனால் ஃப்ரேஸால் ஒரு தனி சென்டென்ஸாக நிற்க முடியாது. அது ஒரு டீட்டெயில்ஸை மட்டும்தான் சென்டென்ஸ்க்கு அதால் கொடுக்க முடியும். டு என்ஜாய் த வியூ அப்படிங்கிறது என்ன, அந்த வியூ, அந்த காட்சியை பார்ப்பதற்காக, ஓகேவா. ஸோ அப்போ டீட்டெயில்ஸ் தான் இது கொடுக்குது, ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிளாஸ்னால் என்ன அப்படின்னு இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 4th சென்டென்ஸ் பாருங்கள். ஐ என்ஜாய் பெயிண்டிங் டியூரிங் மை ஹாலிடேஸ். ஓகே, இதோட மீனிங் என்ன, என்னுடைய விடுமுறை நாட்களில் பெயிண்டிங் பண்ணுறது எனக்கு பிடிக்கும், ஓகேவா. நான் பெயிண்டிங் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய மீனிங். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஏன், ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, என்ஜாய் பெயிண்டிங் அப்படிங்கிற வர்ப் ப்ளஸ் ப்ரெடிகேட், அதாவது அதர் வேர்ட்ஸ் இருக்குது, ஓகேவா. ஐங்கிறது சப்ஜெக்ட் இல்லையா, என்ஜாய்ங்கிறது என்ன, வர்ப்,
பெயிண்டிங் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், அதெல்லாம் வந்து ப்ரெடிகேட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து அதால் ஒரு தனி சென்டென்ஸாக நிற்க முடியுது இல்லையா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட் இல்லைனாலும். எனக்கு பெயிண்டிங் பண்ணுறது பிடிக்கும், ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. அதுதான் நம்ம இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேறு எந்த வார்த்தையும் அதுக்கு தேவை கிடையாது, அது ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும் அப்படின்னா. அடுத்த பார்ட் பாருங்கள், பிளாக் கலரில் இருக்கிறது, டியூரிங் மை ஹாலிடேஸ். இது என்ன அப்படின்னா ஃப்ரேஸ். ஏன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் இல்லை, அதாவது அந்த காம்பினேஷனே இல்லை. இது வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு டீட்டெயில்ஸை மட்டும் தான் கொடுக்குது. அதாவது என்னுடைய விடுமுறை நாட்களில் அப்படின்னு டியூரிங் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன், பேலன்ஸ் இருக்கல என்ன அப்படின்னா நவுன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டீட்டெயில்ஸை கொடுக்குதே தவிர இதால் ஒரு தனி சென்டென்ஸாக அதால் நிற்க முடியாது. அதை தான் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், வெதர் ஹி அட்டெண்ட்ஸ் த பார்ட்டி ஆர் நாட், ஐ ஹாவ் டிசைடட் டு கோ. அதாவது இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, அவன் அந்த பார்ட்டி வந்து அட்டன் பண்ணாலும் சரி அட்டன் பண்ணனாலும் சரி நான் போகிறதா முடிவு பண்ணிட்டேன். இதுதான் என்னுடைய மீனிங். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது டிபெண்ட் கிளாஸ், ரிமைனிங் இருக்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸை பாருங்கள், செகண்ட் பார்ட் பாருங்கள், ஐ ஹாவ் டிசைடட் டு கோ. ஃபஸ்ட்டு பார்ட் இல்லைனாலும் இதை மட்டும் பாருங்கள், ஐ ஹாவ் டிசைடட் டு கோ அப்படின்னா நான் வந்து போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு என்ன கொடுக்குது, முழுமையான மீனிங், ஒரு தாட்டை கொடுக்குது இல்லையா, முழுமையான தாட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. ஏன் ஐங்கிறது சப்ஜெக்ட், ஹாவ் டிசைடுங்கிறது வெர்ப், பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே அதர் வேர்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் தாட்டை கொடுக்குது. அப்போது இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஃபஸ்ட்டு இருக்கிறது பாருங்கள், வெதர் ஹி அட்டெண்ட்ஸ் த பார்ட்டி ஆர் நாட். இதில் ஹீங்கிறது சப்ஜெக்ட், அட்டெண்ட்ஸ் த பார்ட்டிங்கிறது வெர்ப் ப்ளஸ் அதர் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் காம்பினேஷனில் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டுக்கு மட்டும் மீனிங் என்னன்னு பாருங்கள். வெதர் ஹி அட்டெண்ட்ஸ் த பார்ட்டி ஆர் நாட், அந்த பார்ட்டியை அட்டன் பண்ணாலும் பண்ணவில்லை என்றாலும். ஸோ அப்போது அந்த பார்ட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு இன்கம்ப்ளீட் தாட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, ஒரு முழுமையை நமக்கு கொடுக்கல, ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கல. ஸோ ஒரு என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்லையா, என்ன, நான் அவன் பண்ணாலும் பண்ணவில்லை என்றாலும் நான் போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ ஐ ஹாவ் டிசைட் டு கோ அப்படிங்கிற இந்த கிளாஸ் இருந்தால் தான் அதால் அந்த மீனிங்கை கன்வே பண்ண முடியுது. அதனால தான் நம்ம இதை டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஐ வில் ஸ்டாப் பிளேயிங் தி ட்ரம்ஸ் வென் யூ கோ டு ஸ்லீப். இதில் பாருங்கள், என்னுடைய மீனிங் என்ன, நீ தூங்க போகிறப்போ, ஓகேவா, போகும் பொழுது நான் ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுறதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய பார்ட் என்ன, ஐ வில் ஸ்டாப் பிளேயிங் த ட்ரம்ஸ். இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஏன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா, ஐங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, பேலன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே ப்ரெடிகேட். ஓகேவா? அதாவது இது மட்டும் பாருங்கள், இந்த பார்ட் மட்டும் பாருங்கள், நான் ட்ரம்ஸ் ப்ளே பண்ணுறதை நிப்பாட்டிடுறேன். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் தாட் கொடுக்குது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. அதுவே செகண்ட் பார்ட்டான வென் யூ கோ டு ஸ்லீப் அப்படிங்கிற இதனுடைய மீனிங் என்ன, நீ தூங்க போகும் பொழுது என்ன. ஸோ அது வந்து என்ன, ஒரு கம்ப்ளீட் தாட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. அதனால் இது இன்னொரு ஒரு பார்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, ஃபுல்லாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரேஸ், ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இதில் நான் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது மட்டும்தான் உங்களுக்கு உரிய ஆன்சர். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பாக்ஸில் கொடுத்துருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து உங்கள் புக்கில் கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு பி, ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். வாட் இஸ் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்? ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன, இன், ஆன், அட், ஆஃப், ஃப்ரம், இதெல்லாம் தான் ப்ரிப்போசிஷன் இல்லையா. இந்த வேர்ட்ஸ்லாம் நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரெண்டு வேர்ட்ஸ்க்கு இடையில வரும், அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்து, பாலம் மாதிரி இருந்து நம்மளுக்கு ஒரு மீனிங்கை, ரெண்டு வேர்ட்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய லிங்க்கை நம்மளுக்கு கன்வே பண்ணும். அதுதான் ப்ரிப்போஷனுடைய ஃபங்க்ஷன் இல்லையா. ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னா அதாவது அந்த ப்ரிப்போசிஷன் கூடயோ இல்லை, அதாவது இன், ஆஃப், அட், அதுக்கு கூட ஒரு வேர்டு சேர்றது. ஓகேவா? இன்னொரு வேர்டு சேரும், அப்படி இல்லை மோர் தென் ஒன் வேர்டு சேர்ந்து அந்த மீனிங்கே மாற்றிடும் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு அந்த மாதிரி சேர்றப்ப அதுக்கு அர்த்தமே வேறு மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வுட் லைக் டு, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வுட் லைக் டு ஆர்டர் காஃபி இன்ஸ்டெட் ஆஃப் டீ. இதில் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ தான் ரைட். ஏன் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆஃப் அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன், அது கூட இன்ஸ்டெட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் சேர்றப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பதிலாக. டீக்கு இங்கே
டீக்கு பதிலாக, ஓகேவா, டீக்கு பதிலாக நான் காஃபியை ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுதான் வந்து இதனுடைய மீனிங் இல்லையா. இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு பதில் சம்திங், அதுக்கு ஆப்ஷனலாக, ஓகேவா. இங்கே டீக்கு பதிலாக அப்படிங்கிறப்போ நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிற ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் பாருங்கள், டேஷ் த ரைன்ஸ் வி வெண்ட் அவுட். இதுக்கு என்ன கரெக்ட் அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப் த ரைன்ஸ் வி வெண்ட் அவுட். இதனுடைய மீனிங் என்ன? இன்ஸ்பைட் ஆஃப் த ரைன்ஸ் அப்படின்னா மழை பெய்த போதிலும் நாங்கள் வெளியில் போனோம் இல்லையா. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ரைன்ஸ்னால் மழை பெஞ்சிட்டு இருக்கு, பட் நாங்கள் அதை வந்து பொருட்படுத்தலை, அது இருந்தாலும் நாங்கள் வெளியில் போனோம், அது வந்து எங்களுக்கு ஒரு தடையாக இல்லை, ஒரு அப்டக்கலாக இல்லை, ஓகேவா. அதை நாங்கள் ஒரு பெருசாக பொருட்படுத்தாமல் மழை மழை பெய்து கொண்டிருக்கும் போதும், ஸோ அதை நம்ம வந்து இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம இந்த ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து தேர்ட் பாருங்கள், டேஷ் ஃபயர் பிரேக் த கிளாஸ் டு எஸ்கேப். இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ஃபயர், அதுதான், ஓகேவா. ஸோ இங்கே எதுக்கு இன் கேஸ் ஆஃப்னு வருது? சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபயர், தீ விபத்து ஏற்பட்டால், ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரேஸ் தான் என்ன அப்படின்னா இன் கேஸ் ஆஃப், ஓகேவா. எஸ்கேப் ஆகுறதுக்கு கிளாஸ் நம்ம பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் போகலாம். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னா அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஏதாவது சப்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தான் இன் கேஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும். ஃபோர்த்து பாருங்கள், ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் அதுதான் கரெக்டான ஃப்ரேஸ். ஏன் அப்படின்னா இங்கே ஆன் பிஹாஃப் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கோங்க. அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக, ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு பதிலாக, சம் ஒன்க்கு பதிலாக ஆக்ட் ஆகுறது, ஓகேவா. இன்னொருத்தவங்களுக்கு பதிலாக ஒருத்தவங்க, ஓகேவா. சம் ஒன்க்கு பதிலாக ஒரு பர்சன் அந்த இடத்துல இருக்கிறது தான் ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படிங்கிறது. நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேஸ் தான் ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படிங்கிறது. ஃபிஃப்த்து பாருங்கள், வி சால்வ்டு தி ப்ராப்ளம் பை மீன்ஸ் ஆஃப், அதான் கரெக்டானது, பை மீன்ஸ் ஆஃப் எ நியூ டிவைஸ் டெவலப்டு பை அவர் இன்ஜினியர்ஸ். பை மீன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு, அதாவது எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டேன், இதனுடைய ஹெல்ப்னால அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதனுடைய உபயோகத்தினால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது இங்கே என்ன அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் எ நியூ டிவைஸ் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு, அந்த ப்ராப்ளமை இந்த டிவைஸ் மூலியமாக நாங்கள் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோம், ஓகேவா. அப்போ அந்த ஒரு டிவைஸ் வந்து என்னவா ஒரு டூலாக இருந்திருக்கு, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு கருவியாக இருந்திருக்கு. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸில் எங்கள் இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்ச டிவைஸ் வந்து ஒரு டூலாக எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ பை மீன்ஸ் ஆஃப் எ நியூ டிவைஸ் அப்படின்னா அந்த டிவைஸ் வழியாக நாங்கள் எங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிட்டோம், ஓகேவா. அடுத்தது பாருங்கள், டேஷ் வி ஆர் இம்ப்ரெஸ்ட் வித் தர் பர்ஃபார்மன்ஸ். இதற்கு கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா இன் ஜெனரல், அதுதான் வந்து கரெக்டான ஃப்ரேஸ். இன் ஜெனரல் வி ஆர் இம்ப்ரெஸ்ட் வித் தர் பர்ஃபார்மன்ஸ். இன் ஜெனரல் அப்படின்னா பொதுவாக அப்படின்னு வரும் இல்லையா. அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போது சம் எக்ஸப்ஷன்ஸ் இருந்தாலும், சம் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும், அவங்க பர்ஃபார்மன்ஸில் சம் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஹோலாக, அதாவது பொதுவாக வந்து பெரும்பாலும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்னால நாங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டோம், அதுக்கு தான் நம்ம வந்து இன் ஜெனரல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதாவது சம் எக்ஸப்ஷன்ஸ் இருந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு பெரிய இது கிடையாது. மோஸ்ட்லி வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, பொதுவாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, முழுமையாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் இன் ஜெனரல் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. ஓகே, இந்த வீடியோவில் டிபெண்டன்ட் கிளாஸ்னால் என்ன, ஃப்ரேஸ்னால் என்ன, ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்னால் என்னன்னு லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஹிட் த லைக் பட்டன், டூ சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.